கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும். ஆவி என்றால் இருதயார்த்தமாக, உண்மை என்றால் வேத வசனத்தோடு கூட கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதே போல சகோதரர் ஜான் ஜபராஜ், இன்னும் பல அந்த ஊழியங்களை செய்கிறவர்கள் ஆங்காங்கே பாடல் பாடிக்கொண்டு ஒரு சாராயம் குடித்து கொண்டு நடனமாடுகிற இடத்தில் என்ன செய்வார்களோ அதை போல மக்களை வஞ்சித்து, குறிப்பாக வாலிப சகோதரிகளை வஞ்சித்து என்ன செய்றாங்க, அங்கே கடவுளை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நரிகள் ஊளையிடுகிற சத்தங்களை என்ன செய்றாங்க, எழுப்புறாங்க. மனதை மயக்குகிற இசையினாலே என்ன செய்றாங்க, வாலிப சகோதர சகோதரிகள் என்ன செய்றாங்க, வஞ்சிக்கிறாங்க. ஆண்டவர் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அவரை தொழுது கொள்ளும் பொழுது we have to worship in truth and spirit என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற வாலிப சகோதர சகோதரிகளை, நான் அவர்களை குறை சொல்லுகிறதை போல தெரியலாம், ஆனால் சத்தியத்தை தெளிவாக உங்களிடத்தில் எடுத்து வருகிறேன். கவனமாய் கேளுங்கள். எனக்கு எந்த லாபமும் அல்ல. இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறதுக்காக நீங்கள் எனக்கு பணமோ காணிக்கையோ தசமமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும், அதிலே விருத்தி அடைய வேண்டும். ஒரு நபர் கூட கெட்டு போகக்கூடாது. இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.